இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், செய் நன்றி அறிதல், அதிகாரம் 11, குறள் எண் 110. எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், பெரிய அறங்களை சிதைத்தார்க்கும் பாவத்தின் நீங்கும் வாயில் உண்டாம், ஒருவன் செய்த நன்றியை சிதைத்த மகனுக்கு அஃது இல்லை என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. அதாவது அறத்தை சிதைத்தவனுக்கு கூட பாவத்தினுடைய வாயிற்கள் பாவத்தை துடைத்து விடலாம். ஆனால் செய் நன்றியை மட்டும் மறந்தால் அவனுக்கு உய்வில்லை என்கிறார், அஃது இல்லை என்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. அதாவது எத்தகைய அறத்தை அழித்தவர்களுக்கும் பாவத்திலிருந்து நீங்கும் வழி உண்டு. ஆனால் ஒருவன் செய்த நன்றியை மறந்தவனுக்கு பாவத்திலிருந்து உய்யும் வழி இல்லை. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். யார் பாடியிருக்கிறது? கவிஞர் கண்ணதாசன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி கொடுப்பவனுக்கு வள்ளலாகலாம். இப்படி மனிதனை பற்றி கவிஞர் கண்ணதாசன் அற்புதமாக எழுதியிருக்கிறார். ஏன்னா கடலூரிலே ஒரு தினமும், அதாவது 24 நேரமும் பசி அடங்குவதற்கு அங்கே வழி அமைத்துள்ளார்கள். அதற்கு காரணம் மனிதன்தான். அவர் மனிதன்தான் தெய்வமாகி இருக்கிறார். அதனால் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதனுக்கு இதமான குணம் உண்டுங்க. அவன் ஒரு சிலர் திருடுகிறார்கள், வேற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதால் மனித பிறவியை நாம் மறந்துவிடக்கூடாது. மனித பிறவி உண்மையிலேயே நல்ல பிறவிதான். அதை பயன்படுத்துவதுதான் மனிதன். அவன் அதனை நல்ல விதமாகவும் பயன்படுத்தலாம், கெட்ட விதமாகவும் பயன்படுத்தலாம். அதற்காகத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தோன்றியிருக்கிறார் நம் மண்ணிலே. நம்மை திருத்துவதற்காகத்தான் தோன்றியிருக்கிறார். அதாவது சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அறச்செயல்களை நாம் விட்டுவிடலாம், அது கூட தவறு இல்லை என்கிறார். ஆனால் ஒருவன் செய்த உதவியை மறந்து விட்டான் என்றால் அவன் மிகவும் மிக மோசமானவன். அவனுக்கு பாவத்திலிருந்து வழியே இல்லை என்கிறார். என்ன அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதுதான் அவருடைய, அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒரு தெய்வ பிறவிதாங்க. அவர் ஒரு மனித கடவுளுங்க. அதனால தான் அவர் அந்த அளவுக்கு அற்புதமாக நம்மையெல்லாம் திருத்துவதற்காகத்தான் திருக்குறளை எழுதியிருக்கிறார். நாம் அதை படிப்பதே இல்லை. அது என்னன்னு கூட எடுத்து கூட பார்க்கறது இல்லை. சிலர் பேசும்போது அந்த குறளை, எங்களுடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் செயலர் அவரெல்லாம் கலைவாமணி முனைவர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள்லாம் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 குறள்களையாவது சொல்லாமல் இருக்க மாட்டார். காரணம் என்ன? இந்த குறள்களை சொல்லும் போதாவது அப்போ அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற எண்ணத்திலும் அவர் சொல்கிறார். அவர் திருவள்ளுவர் கிடையாது. திருக்குறளை அவர் எடுத்து சொல்கிறார். தான் படித்த கல்வியை பிறருக்கும் அறிவுறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் சொல்கிறார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.